Hello friends, இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனல்ல பார்க்க போறது என்னன்னா first copy JBL earbuds ஓட full review தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோ பாருங்க, இப்போ என்னோட கையில வந்து இருக்கிறது JBL TWS ஓட பாக்ஸ். இது both Android and iPhone வந்து சப்போர்ட் ஆகும். இது fully wireless தான். இது வரக்கூடியது only 2 color variants. ஒன்னு white color, இன்னொன்னு வந்து black color. இந்த பாக்ஸோட பேக் சைடுலன்னு பார்த்தோம்னா அந்த இயர்பட்டோட ஃபீச்சர் என்னலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி வந்து இருக்குது, அது பேட்ரி பவர் வந்து என்ன, அதில் எத்தனை பட்டன்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸோட குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்க போகும்போதே ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது, நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் வந்து இருக்குது, எப்படி குவாலிட்டி எப்படி வந்து இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே வந்து டேட்டா கேபிள் வந்து இருக்குது. அது சாதாரணமாக சார்ஜ் பண்ணக்கூடிய சாதாரண கேபிள் தான். நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் இருக்குது. இப்போ அந்த இயர்பட்டோட பாக்ஸை வந்து எடுத்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஒயிட் கலரில் ரொம்பவே ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது. அது பாக்ஸோட பேக் சைடில் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய போர்ட்டும் வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 இயர்பட்டுக்கும் நடுவில் சென்டரில் ஒரு பட்டன் வந்து இருக்குது. அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே கீழே வந்து லைட் வந்து ஆன் ஆயிரும். அது வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு லைட் தான். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா 2 இயர்பட்டும் சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். தேவையில்லைங்கும்போது நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பட்டனை. இப்போ நான் அந்த இயர்பட்டை வந்து எடுத்துகிட்டு உள்ளே வைக்கும்போது அதில் ஒரு மேக்னெட் வந்து இருக்கும். ஸோ அந்த இயர்பட்டை நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக வந்து உள்ளேயே வந்து வச்சுக்கணும். கீழே நம்ம சரிச்சா கூடமே அது கீழே வந்து விழாது. இதோ பாருங்கள், கீழே வந்து விழலை. இப்போது நான் அந்த இயர்பட்டை வந்து எடுத்து எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத வந்து காட்டுறேன். சென்டரில் தான் அது சென்சார் வந்து எல்லாம் இருக்குது. அதை நம்ம 4 to 5 seconds நல்லா லாங்காக ஹோல்ட் பண்ணோன்னா அது வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறமா ப்ளூ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் மாறி மாறி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் லைட்டு. நம்ம ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். இது நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த இயர்பட்டில் வந்து ட்விஸ்ட் லாக் வந்து இருக்குது. நம்ம காதில் வச்சு அது கீழே விழாத அளவுக்கு ட்விஸ்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை எப்படி வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நான் மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே TWS4ன்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணும்போது கனெக்ட் ஆயிரும், பேர் ஆயிரும். அதுலேயே உங்களுக்கு இயர்பட்டோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ்லேயே காட்டிடும். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து சாங் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு சவுண்ட் குவாலிட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம இதை வந்து சிங்கிள் டச் வந்து பண்ணோன்னா சென்டரில் அது சாங் வந்து பாஸாக வந்து ஆயிரும். அப்புறம் நான் 2 இயர்பட்லேயுமே வந்து உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். இதை நம்ம 3 seconds லாங்காக ஹோல்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் சாங்ஸ் வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோன் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணலாம், எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் டயல் பண்ணுறேன். டயல் பண்ணிவிட்டு ரிங் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சிங்கிள் டச் நான் இயர்பட்டில் வந்து பண்ணும்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கால் கட் ஆயிரும். இதுவே நான் உங்களுக்கு 2 ஹெட்செட்லேயும் 2 இயர்பட்லேயும் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இன்னும் உங்களால் பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டு இருக்கிறத கேட்க முடியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஃபீச்சர் உள்ள இந்த இயர்பட் ரொம்பவே அட்டகாசமான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. 700 to 800 ப்ரைஸ் ரேஞ்ச் தான். நான் அது எங்கே எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறக்கூடிய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.